34வது ஸ்லோகம். மயா ஏதது பிரார்த்திதம் வியர்த்தம் சிகில்சா இவ கதாயுஷி. மயேதத் பிரார்த்திதம் வியர்த்தம் சிகில்சேவ கதாயுஷி. பிரசாத்ய ஜகத் ஆத்மானம் தபசா துஷ்பிரசாதனம். பிரசாத்ய ஜகதாத்மானம் தபசா துஷ்பிரசாதனம். பவச்சிதம் பவச்சிதம் அயாச்சேஹே அஹம் பவம் பாக்யவிவர்ஜிதஹ. भवच्छिदमयादेहं भवं भाग्यविवर्जिता. मयेदत् प्रार्थितं व्यर्थं चिकित्सेव गदायुषि. प्रसाद्य जगदात्मानं तपसा दुष्प्रसादनं. भवच्छिदमयादेहं பவம் பாக்ய விவர்ஜிதா. நாரதர் சொன்ன மாதிரி பொறாமையோடு கூடிட்டு தேவர்கள் என்னோடு புத்திய கெடுத்துட்டாளோ, தேவமாயினால ஏமாத்தப்பட்ட நான் என்னோட சகோதரனை சத்ருவாயிட்டு பார்க்கவும் செஞ்சேனே, துக்கிக்கவும் செய்யறேனே. வியர்த்தம் அப்படின்னா வேஸ்டானது, எந்தவித பிரயோஜனமும் இல்லாததான ஏதது இந்த விஷயங்கள், பதவியும் அதே மாதிரி சௌக்கியமும் பகவான் கிட்ட மயா என்னால பிரார்த்திதம் ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டதே, சத்தியமல்லாததான சாஸ்வதமல்லாததான விஷயங்களையாக்குமே என்னால பகவான் கிட்ட கேட்கப்பட்டது. நான் பகவான் கிட்ட பிரார்த்திச்சது துக்கங்களை நமக்கு தர விஷயங்களாக்குமா. நான் இப்ப பிரார்த்திச்சுட்டேன், நல்லது வேணும் அப்படின்னு, சுகம் வேணும் அப்படின்னு, அதுக்கு பின்னால ஓடற நம்ம தேடி தேடி போறதெல்லாம், நமக்கு கிடைக்கிறதெல்லாம் துக்க அனுபவங்களாக்குமே. ஆரும் துக்கம் வேணும் அப்படின்னு துக்கத்துக்கு பின்னால ஓடுறதில்லை. சுகம் வேணும் சுகம் வேணும் அப்படின்னு தேடி தேடி போயிற நம்மளுக்கு கிடைக்கிறது துக்கானுபவங்களாக்கும். இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே நிரந்தரமான சௌக்கியம் இல்லை. கத ஆயுஷி, ஆயுசு தீர்ந்தா மனுஷன மாதிரி, சிகில்சா இவ ஆயுசு தீர்ந்து இருக்கிற, உயிர் போயிருக்கிற ஜடத்தை சிகிச்சைக்கிற மாதிரி. பணம் பதவி என்னெல்லாம் இருந்தாலும், எத்தனை கோடி பணம் செலவாக்கி ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாலும், ஆயுள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பெனிஃபிட்டை கொடுக்காது. உயிரில்லாத ஜடத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணினா அந்த ஜடம் எப்படி எந்திருந்து நிற்கும்? அதே மாதிரி ஆயுள் ஒடுங்கின ஒருத்தரை சிகிச்சைச்சானா ஜீவிப்பிக்கிறதுக்கு சாதிக்காத மாதிரி, ஆயுள் பாவம் ஸ்ட்ராங் அப்படின்னா தான் சிகிச்சை அப்படிங்கிறது பலிக்கும். ஜனன மரணங்கள் நம்மளோட சொல்படியில கிடையாது, பகவத் நிச்சயப்படியாக்கும் சார்வதும் நடக்கிறது. ஆயுள் இல்லாதவனை சிகிச்சைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னோட விதி இப்படி ஆயிடுத்தே. நான் பிரார்த்திச்சது அர்த்தமில்லாத விஷயங்களுக்காக்குமே. ஆயுள் முடிஞ்சு டெட் பாடியா கிடக்கிற ஒருத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஆக்குமே நான் பிரார்த்திச்சது. அதனால என்ன பிரயோஜனம்? பிரசாத்யா, பிரசாதிப்பிக்கிறதுக்கு, பகவானை பிரீதிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். துஷ்பிரசாதனம், ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும் பகவானை பிரசாதிப்பிக்கிறதுக்கு. பிரசாத்ய ஜகத் ஆத்மானம், பிரபஞ்ச ஆத்மாவா இருக்கிற பகவான, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா
உயிரினங்களோடு உள்ளுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பகவானை பிரீதிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஜெகதீஸ்வரனாயிருக்கிற அந்த பகவானை பிரீதிப்படுத்துறதுக்கு கஷ்டம். நான் தபசா பிரசாத்யா 6 மாசம் கடின தபசால பகவானை பிரசாதிப்பிச்சேன். பகவான் என்னோட முன்னால வந்து நின்னார், என்ன தொட்டார், என்ன நல்லா அனுகிரகிச்சார். அப்படி பிரத்யட்சமா முன்னால வந்து நின்னார். എന്നിട്ട് കൂടിയും எனக்கு ശരിயான பெனிஃபிட் கிடைக்கலையே. அல்பமான விஷயங்களையாக்குமே நான் பகவான் கிட்ட கேட்டது. விதியை மறிகடக்கிறதுக்கு ஆருக்கு சாதிக்கும்? அகம் நான் இருக்கேனே பாக்ய விவர்ஜிதா, பாக்ய தடசம் இருக்கிறவனாக்கும் அதிர்ஷ்டமில்லாதவனாக்கும் நான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிற துருவன் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பவச்சிதம் சம்சார சக்கரமாயிருக்கிற இந்த துக்க சமுத்திரத்தை கட் பண்ணி இல்லாம பண்ணற பகவான் கிட்ட நான் என்னோடு அறிவில்லாய்மையால பவம் பிரபஞ்சத்துல இருக்கிற ஜீவிதத்தை, சம்சார சக்கரமாயிருக்கிற இந்த படுகுழியாயிருக்கிற ஜீவிதத்தை அயாஜேஹே ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேனே. மோட்சதாயகனாயிருக்கிற ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற, மோட்ச சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற, டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்ச சௌக்கியத்தை தரதுக்கு திராணி இருக்கிற பகவான் கிட்ட நான் அர்த்தார்த்த காமார்த்தங்களை, இந்த லோக சௌக்கியங்களை கேட்டு வாங்கிட்டேனே. ஆத்ம சௌக்கியத்தை பகவான் கிட்ட கேட்கலையே நான். இகலோக சௌக்கியமும் சொர்லோக சௌக்கியமும் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புத்தியில தோணாம போயிடுத்தே. அப்படி புத்தியில தோணாம போறதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த மாயா சக்தியினாலேயாக்கும். அஜானத்தால நான் கேட்டு வாங்கினது மாயா விஷயங்களையாக்கும். ஞான ஸ்வரூபனான பகவான் கிட்ட நான் பகவத் தத்துவம் தெரிஞ்ச நான் கொஞ்ச நேரத்துக்காகவும் எனக்கு பகவத் தத்துவம் தெரியத்தான் செஞ்சது. காரணம் என்னன்னா பகவான் தன்னோட வேதஸ்வரூபமாயிருக்கிற சங்கால தொட்டார். இருந்துட்டு கூடியும் என்னோட புத்தி மழுங்கி போச்சு. பகவான் கிட்ட நான் பகவத் தத்துவமாயிருக்கிற, பகவத் ஞானமாயிருக்கிற, பிரம்மானந்தமாயிருக்கிற மோட்ச சௌக்கியத்தை கேட்கலையே. 36,000 வருஷங்கள் நான் இந்த சம்சார சக்கரத்துல சுற்றி கறங்கணுமே பகவானே, எனக்கு நேர்புத்தி உண்டாகாம போயிடுத்தே. இந்த தேவதைகள் எல்லாம் என்னோட புத்திய மழுகி அடிச்சிடுத்தே. பகவத் தர்சனம் கிடைக்கிறது எவ்வளோ சிரமம். இருந்துட்டு கூடியும் பகவான் கிட்ட நான் அல்ப சௌக்கியங்களுக்கு ஆகிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேனே. அப்பாவோடு மடியில உட்காரத்துக்கு ஆசைப்பட்டு தபசு பண்ணின என்னோடு அவஸ்தை இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு துருவன் சங்கடப்பட்டதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. 35வது ஸ்லோகம். ஸ்வராஜ்யம் யத் இச்சதஹ மௌಢ்யான் மானஹ மே விச்சிதஹ வத. ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌಢ்யான் மானோ மே விச்சிதோ வத. ஈஸ்வராத் க்ஷீண புண்ய ஏன, ஈஸ்வராத் க்ஷீண புண்யேன ஃபலீகாரான் இவ அதனஹ. ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌಢ்யான் மானோ மே விச்சிதோ வத. ஈஸ்வராத் க்ஷீண புண்யேன ஃபலீகாரான் இவ அதனா. ஜெகதீஸ்வரனை பிரசாதிப்பிச்சு நான் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கிற சம்சார சுகத்தை கேட்டுட்டேனே. அதனஹா தாரித்யம் அனுபவிக்கிறவன். தனம் அப்படின்னா சொத்து, அதனம் அப்படின்னா சொத்து இல்லாத தன்மை. அப்போ தரித்திரனா இருக்கிறவன், பணமில்லாதவன், அவனுக்கு அவனோட முன்னால பகவான் வந்து நின்னானாக்கா, அவன் புண்ணியம் செஞ்சவனா இருந்தானாக்கா பகவான் கிட்ட மோட்ச சௌக்கியத்தை கேட்பேன். அவன் புண்ணியம் கம்மியா இருக்கிறவனா இருந்தது அப்படின்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, சாப்பாட்டுக்கு அரிசி வேணும் அப்படின்னு கேட்பேன்.
அதனஹா தாரித்யம் அனுபவிக்கிறவன், பணமில்லாதவன், க்ஷீண புண்ணிய ஏன புண்ணியம் இல்லாததால, ஈஸ்வராது பகவான் கிட்ட ஃபலீகாராணிவா ரொம்ப ரொம்ப கம்மியான தானியங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்குற மாதிரி ஆச்சு இப்ப என்னோட அவஸ்தை. டாப் மோஸ்ட் பதவி தரத்துக்கு எபிலிட்டி இருக்கிற பகவான் கிட்ட ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்களை கேட்டுட்டேன். புண்ணியம் ஜாஸ்தி இருந்தானா நிஸ்சார காரியங்களை பகவான் கிட்ட கேட்க மாட்டோமே. ஸ்வராஜ்யம், ஸ்வராடாயிட்டு பிரகாசிக்கிற, ஸ்வயம் பிரகாசிக்கிற ஈஸ்வராது ஈஸ்வரன் அப்படிங்கிற பரம்பொருளிலேந்து எது இச்சதா பரபிரம்ம பதவி ஆசைப்படுறவாளுக்கு அந்த பதவியை கொடுக்கிற, மோட்ச சௌக்கியம் ஆசைப்படுறவாளுக்கு மோட்சம் கொடுக்கிற பகவானிலேந்து மௌடியாது புத்தியிலாத்த நான், அஜ்ஞானியான நான், மே என்னால மானஹா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை பிட்சிதஹா ரிக்வெஸ்ட் செஞ்சு வாங்கிட்டேனே. பதா கஷ்டம் கஷ்டம், இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான மன கஷ்டங்களை இன்சல்டேஷனை அனுபவிச்ச நான் தபஸுக்கு கிளம்பினேன். பகவான் முன்னால வந்து பிரத்யட்சப்பட்டோன்னே அந்த இன்சல்ட் பண்ணினவாளெல்லாம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கும் பகவான் கிட்ட கேட்டேன். மோட்ச சௌக்கியம் தரத்துக்கு எபிலிட்டி இருக்கிற பகவான் கிட்ட நான் கேட்டது ரொம்ப ரொம்ப துச்சமா இருக்கிற, கம்மியா இருக்கிற அந்த பதவியும் அபிமானவுமாக்கும். ஆரெல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணினாலோ அவளெல்லாம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாக்கும் நான் கேட்ட விஷயம். கஷ்டம், எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட் செய்யணும் அப்படின்னாக்குமே நான் பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினேன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் பதவியா இருக்கிற ஸ்தானத்தையாக்குமே நான் பகவான் கிட்ட கேட்டுட்டேன். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட டாப் மோஸ்ட் பதவியான மோட்ச சௌக்கியத்தை நான் பகவான் கிட்ட கேட்காம போயிட்டேனே. டாப் மோஸ்ட் பதவி அப்படின்னு நான் நினைச்சது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் பதவின்னு ஆக்குமே. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பகவத் பதத்தை பகவான் கிட்ட கேட்காம என்னோட புத்தி என்ன தடுத்து நிப்பாட்டிடுத்தே. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பதவி பரபிரம்ம பதவியாக்கும் அப்படிங்கிற போதம் எனக்கு இல்லாம போயிடுத்தே. பிரபஞ்ச சௌக்கியம் கேட்ட நான் எவ்வளோ பெரிய புத்தியிலாத்தவனாக்கும். கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு துருவன் இங்க உருகி தீரார். சித்தியான சுருஜியோடு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற, வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற குருவல் வாக்குகளால, அந்த வாக்குகளில் அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது மனசுலேருந்து போகவே மாட்டேங்கிறது. அந்த வார்த்தைகள் குருவலான வார்த்தைகள் மனசில் சோர்ந்து நின்றுட்டே இருந்தது துருவனுக்கு. அதனாலேயே பகவானை முன்னால பார்த்துட்டு கூடியும் பூர்ண துக்க மோஜன ரூபமாயிருக்கிற பிரம்ம பிராப்தி வரமாயிட்டு கேட்கறதுக்கு துருவனுக்கு சாதிக்கலை. அதனால துருவ மனசு இப்போ பகவான் அப்பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் தன்னோட தவற தெரிஞ்சு சங்கடப்பட்டது. ஒருபோதும் க்ஷயிக்காத்த அக்ஷயமாயிருக்கிற நட்சத்திர மண்டலஸ்தானம் துருவனுக்கு கிடைச்சது. இருந்துட்டு கூட அந்த ஸ்தான லப்தி ஒண்ணுமே டாப் மோஸ்ட் ஸ்தானமாயிருக்கிற துக்க மோஜன ஸ்தானமாயிருக்கிற அந்த மோட்ச பதத்துக்கு ஹெல்ப் பண்ணலை. அதெல்லாம் வந்தும் போயும் இருக்கிற பிரகிருதி விஷயங்களாயிருக்கிற அவித்யாமயமாயிருக்கிற சம்சார சக்கரத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்களாக்கும். சம்சார சக்கரமாயிருக்கிற பிரகிருதியோடு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயமாக்கும் இந்த துருவ பதவி கூடியும். பிரம்ம பிரளயம் அப்படிங்கிறது உண்டாகும் போது இந்த துருவ நட்சத்திரம்
பிரம்மாவில் லயிச்சுண்டு அதுக்கப்புறமா காணாம போகும். நைமித்திக பிரளயத்தில் பிரம்மாவில் லயிக்கிற துருவ நட்சத்திரம், சப்தரிஷிகள், அதே மாதிரி ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் எல்லாம் கூடியும் பிரம்மா அடுத்த நாளைக்கு தூங்கி எந்திருக்கிற அந்த கல்பத்தில் மறுபடியும் புனர்ஜீவிப்பா. அகண்ட போத ஸ்வரூப போதமாயிருக்கிற பிரம்மம் ஒன்று மட்டும்தான் இங்க நித்தியமான அட்சய வஸ்துவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத துருவனுக்கு தெரிய வருது. அதனாலேயாக்கும் துருவனுக்கு சங்கடங்கள் எல்லாம் உண்டாச்சு. இப்போ பகவான் பிரத்யட்சப்பட்டுட்டு வரங்கள் கொடுத்துட்டு கூடியும் சங்கடங்கள் உண்டாச்சு. பிரகிருதிகளுக்கு உள்ள இருக்கிற 7-14 லோகமாயிருக்கிற பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற விஷயத்தையாக்குமே நான் பகவான் கிட்ட கேட்டேன். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்ச பதவியை கேட்காம போயிட்டேனே. துருவன் சக்கரவர்த்தி ஆயிட்டு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார். சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னமாயிருக்கிற ராஜ்யம் அவரு பரிபாலனம் பண்ணறதுக்கு ஆரம்பிச்சார். யுத்த கோலாகலமாயிட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு யுத்த போராட்டமாயிட்டே சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கையே எடுத்துட்டாலும் அப் டு டேட் நம்மளோட வாழ்க்கையை நம்ம பலவிதமான போராட்டங்கள் நடத்தியாக்கும் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகிறோம். எல்லா விதமான ஐஸ்வர்ய சம்பத்தும் கிடைச்ச துருவனுக்கு கூடியும் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கத்தான் செஞ்சுது. அப்படி போராட்டங்கள் ரொம்பி வழிஞ்ச வாழ்க்கை 5 வயசுல மனசுக்குள்ள உரைச்ச அந்த பகவத் பக்தி துருவனை தேஜோமயமாயிருக்கிற துருவஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்த்திது. துருவஸ்தானத்தில் மட்டுமில்லை, அதுக்கப்புறமா தேஜோமயமாயிருக்கிற அந்த வைஷ்ணவ ஸ்தானத்திலையும் அந்த பகவத் பக்தி கொண்டு போய் சேர்த்துது. விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்டார், பகவான் எல்லா விதமான வரங்களையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த துருவனுக்கு என்னத்துக்காக்கும்? பகவான் அங்கேருந்து பிரத்யட்சம் பாவத்திலேருந்து அப்பிரத்யட்ச பாவத்துக்கு பகவான் துருவன்கிட்டேருந்து போனதுக்கு அப்புறமா துருவனுக்கு சங்கடம் உண்டாச்சு. ராஜகொட்டாரத்துக்கு திரும்பி வரத்த துருவன் சந்தோஷமாகவே இல்லையே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கான பதில துருவனோடு மனசுக்குள்ள துருவன் நினைக்கிற மாதிரியே மைத்ரேய மகர்ஷி எக்ஸ்பிளைன் பண்ணினதையாக்கும் நம்ம பார்த்தோம். துருவனோடு மனசுக்குள்ள என்னெல்லாமாக்கும் மன கஷ்டங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். முப்பத்தி 6வது ஸ்லோகம். மைத்ரேயர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வர்ணனை பண்றார். அதனால மைத்ரேய உவாச்ச ந வை முகுந்தஸ்ய பதாரவிந்தயோ ரஜோஜுஷः தாதா பவாத்ருஷாः ஜனாः ந வை முகுந்தஸ்ய பதாரவிந்தயோ ரஜோஜுஷஸ்தாத பவாத்ருஷா ஜனா. வாஞ்சந்தி தது
தாஸ்யம் கிருதே அர்த்தம் ஆத்மனஹ யத்ருச்சயா லப்தமனஹ சம்ருத்தயஹ வாஞ்சந்தி தத்தாஸ்யமிருதேர்த்தமாத்மனோ யத்ருச்சயா லப்தமனः சம்ருத்தயா ந வை முகுந்தஸ்ய பதாரவிந்தயோ ரஜோஜுஷஸ்தாத பவாத்ருஷா ஜனா வாஞ்சந்தி தத்தாஸ்யமிருதேர்த்தமாத்மனோ யத்ருச்சயா லப்தமனः சம்ருத்தயா தது தாஸ்யம் ஹிருதே அர்த்தம் ஆத்மனஹ. சமஸ்த பதமாக்கும். அதை நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறமா அர்த்தத்தை பார்க்கிறோம். வாஞ்சந்தி தத்தாஸ்யமிருதேர்த்தமாத்மனோ யத்ருச்சயா லப்தமனः சம்ருத்தயா. மைத்ரேயர் சொன்னார், புத்ரா விதுரா, மோட்சம் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற பகவானோடு அந்த பாதத்தில் இருக்கிற பொடிய சேவிக்கிற உங்களை மாதிரி இருக்கிற உத்தமோத்தம பக்தர்களுக்கு பிரார்த்தனை பண்ணாதக்கே சர்வ ஆசைகளையும் பகவான் பூர்த்தி பண்ணி தரார். உங்களை மாதிரி இருக்கிற டாப் மோஸ்ட் பக்தர்கள் பகவானோடு பாதத்தை சேவிக்கிறதல்லாதக்கி வேற ஒண்ணுமே ஆசைப்படுறதில்லை. எதிர்ச்சையா யாதிருச்சிகமாயிட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு லப்தா கிடைச்ச விதிவசால் வந்து சேர்ந்த மன சமிருத்தயா மனஹா சமிருத்தயா மன திருப்தி கம்ப்ளீட்டா வந்தவாளாக்கும் பகவானோடு உத்தம பக்தர்கள். கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு எல்லாம் செய்யற பகவானோடு உத்தம பக்தர்களுக்கு யாதிருஷ்டிகமாயிட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு என்ன கிடைச்சாலும் அது பகவானோட பிரசாதமாயிட்டு அவ அதை நினைச்சுண்டு பரிபூர்ணமான திருப்தி அடைவா. பகவத் பாததூளிய சிரசில தரிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுற உத்தம பக்தர்கள் பகவானோடு பாதத்தில் இருக்கிற அந்த பொடி சிரசில வரணுமானா அந்த உத்தம பக்தர்கள் பகவான சாஷ்டாங்கமாயிட்டு சிரசு பூமியில படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். அந்த அளவுக்கு உத்தமோத்தம பக்தர்கள். பவாத்ருஷாஹா விதுரா, உங்கள மாதிரி இருக்கிற உத்தமோத்தம பக்தர்கள் ஜனாஹா ஆளுகள், சத்குணம் ஜாஸ்தி இருக்கிற பக்தர்கள். தாதா புத்ரா விதுரா அப்படின்னு மைத்ரேயர் புத்திரனை கூப்பிட்டு சொல்றார், விதுரரை கூப்பிட்டு சொல்றார். முகுந்தஸ்யா மோட்சம் அப்படிங்கிற 4வது புருஷார்த்தத்தை கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்கிற பகவான் முகுந்தனோடு பதாரவிந்தையோ 2 பாதங்களாகிற அந்த தாமரைப்பூ மாதிரி இருக்கிற பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறதுக்கு ஆசைப்படுற உத்தமோத்தம பக்தர்கள். அந்த பக்தர்களோடு ரஜோஜுஷா, ரஜசு அப்படின்னா பொடி, பகவானோடு பாதத்தில் இருக்கிற பதாரவிந்த ரஜஹா, பாதங்களில் இருக்கிற பொடிய ஜுஷஹா, பூஜை செய்யறவாளாக்கும் உத்தமோத்தம பக்தர்கள். புண்ணிய தீர்த்தனான பகவானை சேவிக்கிற நோக்கத்தோடு கூடிட்டு பகவானை சேவை பண்றா. அத்தியாகிரகம்
அப்படிங்கிறது உங்களை மாதிரி இருக்கிற சஜ்ஜனங்களுக்கு கிடையாது. பகவானை சேவிச்சா மட்டும் போரும் அப்படிங்கிற லட்சியத்தோடு கூடிட்டு பகவானை சேவிக்கிறவாளாக்கும் பகவானோடு உத்தமோத்தம பக்தர்கள். பகவானை அவ கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு சேவிக்கிறா. தது தாஸ்யம் ஹிருதே, பகவத் பாத பூஜைய ஹிருதே தவிர வேற ஒண்ணுமே ஆத்மனஹா அவாவாளுக்கு வேண்டிட்டு அர்த்தம் ஒரு பொருளும் ந வை வாஞ்சந்தி, அவ ஒருபோதும் ஆசைப்படுறதில்லை. அவாவாளுக்காக அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாதக்கி பகவானோட பாத பூஜையை மட்டும் அவ செய்யறா. எனக்கு பகவானாயிட்டு என்ன தந்தானாலும் அதுல நான் திருப்தனாக்கும் அப்படிங்கிற பாவமாக்கும் உத்தம பக்தனுக்கு உள்ளது. செருப்படியானாலும் பூமாலையானாலும் அது சமபாவனையோடு கூடிட்டு பகவானோடு பிரசாதமாயிட்டு அவ ஸ்வீகரிப்பா.